11/8/24 ஞாயிறு. பொதுக்காலம் 19ஆம் வாரம். முதல் வாசகம். அவ்வுணவினால் வலிமையடைந்த எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 4 முதல் 8. அந்நாளில் வாழும் கடவுளை பழித்து இகழும்படி அசீரிய மன்னனாகிய என் தலைவனால் அனுப்பப்பட்ட ராப்சேக்கே சொன்னவற்றை எல்லாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் கேட்டிருப்பார். இச்சொற்களை முன்னிட்டு உம் கடவுளாகிய ஆண்டவர் அவனை தண்டிக்க வேண்டும். நீரோ இன்னும் இங்கு எஞ்சியிருப்போருக்காக மன்றாடும் என்றனர். அரசர் எசேக்கியாவின் அலுவலர் எசையாவிடம் வந்தபொழுது எசையா அவர்களை நோக்கி, உங்கள் தலைவனிடம் இவ்வாறு சொல்லுங்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே, அசீரிய மன்னனின் கைக்கூலிகள் என்னை இகழ்ந்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அஞ்ச வேண்டாம். இதோ நான் அவனிடம் ஓர் ஆவியை அனுப்புவேன். அவன் ஒரு வதந்தியை கேட்டு தன் நாட்டுக்கு திரும்பி போய்விடுவான். அவனது நாட்டில் வாளால் வெட்டுண்டு அவன் இறக்கும்படி செய்வேன் என்றார். அவ்வாறே அசிரிய மன்னன் லாக்சியை விட்டு வெளியேறிவிட்டான். இவ்வாறு கேள்விப்பட்டு அங்கிருந்து கிளம்பிய ராப்சாக்கே தன் மன்னன் லிப்னாவுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருப்பதை கண்டான். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.